வணக்கம் நண்பர்களே. இந்த கடமை அறக்கட்டளையினுடைய சான்றிதழ் வழங்கும் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சிஎஸ்ஆர் மேனேஜர் திருமிகு சிவராமகிருஷ்ணன் மற்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய பத்திரிகையில் பணியாற்றக்கூடிய ஸ்வேதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கங்கள். என் பேர் அமிர்தம் சூர்யா. நான் 15 வருடம் கல்கி பத்திரிகையில் தலைமை துணை ஆசிரியராக இருந்தேன். இப்போ முழுக்க முழுக்க இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக நாடாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய இப்போதைக்கு வேலை. வசந்த் என்னுடைய நெருக்கமான தம்பி, அன்பு நண்பன். 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை எங்கேயும் வெளியே போகலையா, ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா அப்படின்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் இருக்குது, சனி இல்லை. சரி அப்படின்னா உடனே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்துடணும்ண்ணா அப்படின்னா சரின்னு வந்துடுறேன். நான் ரொம்ப ஜாலியான டைப்பு. ஆரம்பிக்கிறப்பே வசந்த் சொன்னாப்புல, ஆனால் வரும்போது இந்த டிஷர்ட்டு, இந்த சின்ன பையன், நான் எப்பயுமே சட்டெல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு சின்ன பையன் மாதிரி போடுவேன்னா, இந்த மாதிரி டிஷர்ட்டு ஒட்டினா மாதிரி சின்ன பையன் மாதிரி சட்டெல்லாம் போட்டுன்னு வராதுண்ணா, குறைஞ்சபட்சம் கொஞ்சம் வயசான மாதிரினா வானா. அதுக்காகத்தான், இவன் சொன்னான்றதுக்காகவே தான் நான் இந்த ஜிப்பாவை போட்டுன்னு வந்தேன். இல்லைன்னா இப்படி வர்ற ஆளே கிடையாது. அதுக்கு எதுக்கு அப்படி வசந்த் அப்படி சொன்னா அப்படி காரணம் என்னென்னா, எனக்கு வயசு 58, பேரம்பேத்தி எடுத்தவன் நான். அதனால் அந்த காரணத்தால் இவனுக்கு எங்கன்னா நம்ம போட்டியாக வந்துட போகிறோன்னு சொல்லிட்டானா என்னன்னு தெரியல. நண்பர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை எல்லாரையும் சந்திக்கக்கூடிய இந்த இடத்துல. எப்பயுமே நான் குருகுலம், நமக்கு அமையக்கூடிய, படிக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய இடம் குருகுலம். அந்த இடம் எப்படி அப்படின்றத பொறுத்து தான் அதனுடைய ஆசிரியர்கள் அமைவார்கள். எனக்கு பத்திரிகைக்கான எல்லா அடிப்படை பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது கல்கி பத்திரிகையினுடைய, அமரர் கல்கியினுடைய மகன் ராஜேந்திரன், அவருடைய மகள் சீதாரவி அம்மையார். இவங்க தான் என்னுடைய குரு. அவங்க கிட்டேருந்து நான் ட்ரைனே ஆகி வெளியே வந்தேன் பத்திரிகையாளராக. ஸோ அந்த இடம் இருக்குல்ல, குருகுலம் அப்படின்ற இடம், அது எப்படின்றதை பொறுத்து தான் மாணவர்களுக்கும் அது பரவும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். நான் நம்புகிற ஆள், நான் கொஞ்சம் பழைய ஆள், பரவும்னு நினைக்கிறேன். ஏன் அதை இந்த இடத்துல இப்படி பர்டிகுலராக அதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கடமை அறக்கட்டளை இருக்குது. வசந்த் 8வது படிக்கிறப்போ சத்துணவு கூடத்தில் முட்டை வாங்கி அவரை போஷித்து அவருக்கு உற்சாகப்படுத்திய ஆரம்பகால டீச்சர் ஒருத்தர் 65 வயதை கடந்து சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இந்த இடத்துக்கு இலவசமாக கம்ப்யூட்டர் கற்றுத்தராங்களாமே, அதை கற்றுக்க முடியுமா, எனக்கு கற்றுத்தர முடியுமா அப்படின்னு இங்கே கேட்டு, அப்போ தான் அவர் பார்க்குறாரு. இப்போ அவருக்கு வயசு 42 இருக்கலாம். இவ்வளோ காலத்துக்கு பிறகு தன்னுடைய ஆரம்பகால டீச்சர் ஒருத்தர் தேடி கம்ப்யூட்டர் கற்று, அந்த டீச்சர் இங்கே டிசியை முடிச்சுட்டு சான்றிதழ் வாங்குறாங்கன்றது என்பது நிச்சயமாக இந்த நிறுவனம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிறுவனம் என்பதற்கு சான்றாகத்தான் சொல்லுவோம். இதுதான் நான் என்ன மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயன்றது. அந்த வகையில் இது ஆத்மார்த்தமான வெற்றியை கடமை அறக்கட்டளை ஜெயிச்சு விட்டது என்பது தான் சொல்ல முடியும். நண்பர்களே, இது பேசிட்டு அப்படியே போகிறதில்லை அப்படின்றதாலையும், என்னுடைய பேச்சு பதிவாகுதுன்றதாலையும் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியா இருக்குது. மாபெரும் மக்கள் பணியை ஆற்றுவதை கடமையாக கொண்டு இயங்குவது இந்த கடமை அறக்கட்டளை. கடமை என்ற சொல் கூட ஒரு முழுமையான நேரடியான சொல் அல்ல. கடமைனா தமிழில் கடமை, நம்ம கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அது அந்த கடமை என்ற சொல்லு கூட நேரடியான ஒரு முழுமையான தமிழ் சொல் அல்ல, நேரடியான தமிழ் சொல் அல்ல. நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்லாம் வரும் இல்லையா. பெத்து வளர்க்குறது அம்மாவுடைய கடமை, அறிவாளியாக மாற்றுறது அப்பாவுடைய கடமை அப்படின்னு இருக்குது பாட்டு. அதெல்லாம் ஒரு டுபாகோர் அப்படியெல்லாம் கிடையாது. அப்பா வேலையெல்லாம் இப்போ அம்மா நல்லா செய்கிறான். அறிவாளி ஆக்கிறது, பெத்து வளர்க்குறது மட்டுமாவ
அறிவாளி ஆக்கிற வேலையெல்லாம் ஒரு தாய் மிக பிரமாதமாக இந்த காலகட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த கடன் என்கின்ற இந்த சொல் தான் முதல் சொல், கடன். இந்த கடன் என்ற சொல்லிலிருந்து தான் பிறகு கடன்மை அப்படின்ற சொல் வந்தது. கடன்மை, உண்மை, நேர்மை மாதிரி கடன்மை அப்படின்னு வந்தது. கம்பராமாயணத்தில் ஒரு வரி வரும், இனங்கினர் அறிவிலர் எனினும் எண்ணுங்கால் கணம் கொள்கை நும்மனோர் கடன்மை கான் அப்படின்னு வரும். கடன்மை, அதில் இருந்து வந்தது தான் இந்த கடமை. ஸோ கடன், கடன்மை, கடமை, அப்படி தான் இந்த சொல் வந்துச்சு. சார் நீங்கள் கேட்கலாம், சார் சர்டிஃபிகேட் வாங்க வந்துக்கு எனக்கு இதெல்லாம் ஏன் சார் அப்படின்னா, கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஒரு நிறுவனத்தில் வந்து நம்ம வாங்குறப்போ அந்த நிறுவனத்துடைய பேர், அதற்கான சொல்லு, அதுக்கான விஷயங்களை சும்மா ஒரு விஷய தானம், தானத்திலே சிறந்தது விஷய தானம் என்பார். இது ஒரு விஷய தானம். நண்பர்களே, நம்மளுடைய கடமை அறக்கட்டளையினுடைய பிரதான சேவை என்பது கல்வி தான். கல்வி அப்படின்ற சொல்லு இருக்குல்ல, அந்த சொல்லில் இருக்கிற கல் அப்படின்ற சொல்லுக்கு அந்த எழுத்து, அந்த ரெண்டு சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கல் அப்படின்னு அகராதி தேடி பாருங்க. தோண்டுதல், ஆராய்தல், தேடுதல் அப்படின்னு பொருள். அப்போ நம்மளுடைய விடுதலையை எது தேட வைக்கிறதோ, நமது பொக்கிஷத்தை எது தோண்ட வைக்கிறதோ, எது நம்மை தன்னிறைவு அடைய வைக்கிறதோ அதெல்லாம் கல்வி. இப்போ நீங்கள் வந்துகிட்டோம், எப்படியாவது உங்களுக்கான பொக்கிஷத்தை, உங்களுக்கான விடுதலையை தந்துவிடும் என்கின்ற இந்த படிப்பு தான் கல்வியாக இந்த கடமை அறக்கட்டளை உங்களுக்கு அளிக்கிறது. இந்த முறை, இந்த கடமை மொழி கல்வியாக இருந்தாலும் சரி, தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் கல்வியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த கடமை நிறுவனம் செய்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜாதிக்குத்தான் இல்லாமல், குறிப்பாக இந்த ஜாதிக்குத்தான் இல்லாமல் எல்லா ஜாதியிலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய எல்லா மக்களும் யார் வேண்டுமானாலும் பயன்படலாம். குறிப்பாக கட்டணம் இல்லாமல் கம்ப்யூட்டர் கல்வியை கற்றுத்தருவது என்கின்ற இந்த காரியத்தை இந்த கடமை அறக்கட்டளை செய்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை. அது இதுவரை கடமை அறக்கட்டளை வழியாக கல்வி கற்று வெளியேறியவர்கள் 8500 பேர் இங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் படித்துவிட்டு. அதன் தொடர்ச்சியாக இந்த டிசிஏ என்கின்ற இந்த டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்கின்ற இந்த படிப்பை 77வது பேட்சாக இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. இது 77வது பேட்ச். இந்த 77வது பேட்சில் வெற்றி பெற்று சான்றிதழ் வாங்க வந்திருக்கக்கூடிய நபர்கள் 106 பேர் இப்போது நீங்கள் சான்றிதழ் வாங்க வந்திருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. நானும் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அப்படியே படிப்படியாக இப்போ சொன்னாப்பிள்ளைய வசந்த் படிப்படியாக முன்னேறி கல்கி பத்திரிக்கையில் ஒரு பெரிய போஸ்ட்டில் ஒரு பெரிய ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அந்த ரேஞ்சுக்கு கல்கியில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஐபியும், சினிமாக்காரங்களையும் சந்திக்கக்கூடிய, சர்வசாதாரணமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு கல்கி தான் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் நான் எங்கேருந்து வந்தேன்? சாதாரண ஒரு குடிசை வீட்டிலேருந்து மேலே வந்தவன் தான். நமக்கு தேவை ஒரு வெறி இருக்கணும், இலக்கு இருக்கணும். இந்த லட்சியத்தை அடையணுன்ற ஒரு வெறி தீவிரம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அதை நோக்கி நகர்ந்து விடுவீர்கள். +2ல் சிம்லி விளக்கில் தான் நான் படித்தவன். +2ல் சிம்லி விளக்கில் நல்லா ஞாபகம் இருக்குது இன்னமும். ரெக்கார்டு ஒர்க் பண்ணுறப்போ அந்த சிம்லி விளக்கில் செம்பருத்தி பூனுடைய பாகங்களை வரைந்து இரவு நேரத்தில் சிம்லி விளக்கில் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் லின், இன்னும் ஞாபகம் எனக்கு, செம்பருத்தி பூவுக்கான பேர், தாவரவியல் பேர் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் லின் என்றவர் கண்டுபிடிச்சவருடைய பேர். இப்படியாக இருந்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆகவே ஆனால் உங்களுக்கு அப்போல்லாம் எங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் என்னன்னு தெரியாது, மெயில் கிடையாது. கல்கிக்கு வந்த பிறகு தான் எனக்கு கம்ப்யூட்டரை கையில் காட்டுறான். கம்ப்யூட்டரை கையில் உட்கார வைக்கிறான், உட்கார் மெயில்லாம் என்ன பாரு அப்படின்னு. அப்போது 2008 உள்ள கம்ப்யூட்டர், நான் கம்ப்யூட்டரை கண்ணில் பார்த்து ஆப்ரேட் பண்ணுற தகுதிக்கு வந்தது கல்கி பத்திரிக்கைக்கு தான். ஆனால் இப்போது சர்வசாதாரணமாக என் பையன் ஃபோன் எடுத்து அவனை
ஈஸியாக சர்வசாதாரணமாக ரீல்ஸை பார்த்துட்டு பிடிக்கலன்னா தள்ளிடுறான், திருப்பி வைக்கிறான், சவுண்டை கூட்டுறான். 3 வயசு தான் ஆகுது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் வேறு இல்லையா? அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்போ டீச்சர் வந்தாங்கல்ல, 65 வயசுக்கு பிறகு எதுக்கு டீச்சருக்கு இந்த வயசான காலத்தில் எதுக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்? நான் கேட்டேன் அவரை, எத்தனை வயசுலப்பா நீ கம்ப்யூட்டர் கற்றுறேன்? 15 வயசுலேருந்து 65 வயதுக்கு ஆட்களுக்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறோம். ஏன்பா 65 வயசு ஆளுக்கு கம்ப்யூட்டர் கற்று என்னப்பா பண்ணுறேன்? ஏன் அவங்களுடைய பேரன் பேத்திக்கு அவங்க சொல்லி தர மாட்டாங்களா? சந்ததியை அப்படியே மாற்ற மாட்டாங்களா என்பது தான். ஆக ஒரு ஆணுக்கு நீங்கள் ஒரு கல்வியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணுக்கு கல்வியை கொடுத்தா அந்த குடும்பம் முன்னேறும். ஒரு பெண்ணுக்கு கல்வியை கொடுத்தால் சந்ததியை முன்னேற்றிடுவாங்க, தலைமுறையே முன்னேற்றிடுவாங்க. அதுதான் இந்த கடமை இவ்வளோ அழகாக வெற்றிகரமாக செஞ்சு வர்றதுக்கான ஒரு விஷயமா இருக்க. குறிப்பாக இப்போ பாருங்கள், இவ்வளோ பேர் பெண்கள். அப்போ என்ன வசந்த் சத்யாலாம் ரொம்ப கிண்டல் பண்ணுவாப்புல, நண்பன் சத்யராஜெல்லாம். எப்போ பார்த்தாலும் பெண்களோடய இருக்கிறேன்னா, எப்போ பெண்கள் தான் பெண்களையே தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, எங்கே போனாலும் பெண்களுக்கு முன்னூறு எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு கிண்டல் அடிப்பானுங்க. இங்கே பாருங்கள், கடமை முழுக்க பெண்களாக தான் இருக்கீங்க. இப்போ இதை என்ன சொல்கிறது? இதை என்ன சொல்கிறது? முழுக்க பெண்கள், அரங்கம் முழுக்க ஆண்களே காணுமே, முழுக்க பெண்களாகவே நிரம்பி இருக்கீங்கல்ல. அப்போ விஷயம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். சீன அறிஞர் ஒருத்தர் இருக்கார், மா சே துங். அதுக்கு முன்னாடி என் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஏன் இப்போ பெண்களையே கொண்டாடுறீங்கன்னு ஒரு நம்ம கூட இருக்கிற சத்யா மாதிரி நிறைய பேர் கேட்பாங்கல்ல. இதே மாதிரி எழுத்தாளர் ஜெயமோகன், என்னுடைய ஆசான், அவர் கோவையில் வருஷம் விஷ்ணுபுரம் விழா நடத்துவார். 500 பேர் ரொம்ப இருப்பான் கூட்டம். வெளிநாட்டில் இருந்தாலும் வருவான் இதுக்காக, அந்த கூட்டத்துக்காகவே வெளிநாட்டில் இருந்தாலும் லீவ் போட்டு 3 நாள் 4 நாள் லீவ் போட்டு ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி இங்கே அந்த கூட்டத்துக்காக அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு. அந்த கூட்டத்தில் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். இதே கேள்வி கேட்டாங்க, அப்போ ஏன் பெண்கள் இப்படி கொண்டாடுறீங்க, அதிகமாக கொண்டாடுறீங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிளுங்க. இவங்க எப்படின்னு தெரியாது, கடமையே தெரியாது. என்னை பற்றி கேட்ட கேள்வி சொல்கிறேன். பெண்களை தூக்கி விடுறதுக்கும், பெண்களை உற்சாகப்படுத்துறதுக்கும், பெண்களை எழுத வைக்கிறதுக்கும், பெண்களை இலக்கியத்தில் ஒரு படைப்பாளியாக வர வைக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, இந்த ஆம்பளை பசங்க இருக்கான்னு பாருங்க, எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். எப்படி ஈஸியாக ஜெயிக்கிறது, எப்படி ஈஸியாக பேர் வாங்கிறது, எப்படி எழுதுறது, எப்படி விருது வாங்கிறது, எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ஒரு ஸ்டெப்பு போனவனே அவனே வானத்திலிருந்து குதிச்சா மாதிரி அப்படியே ஒரு பெரிய பாவலா பண்ணிப்பான், தானாக வந்தா மாதிரி. ஆனால் இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப விசுவாசமான நன்றி கடன் உள்ள ஜீவராசிகள் பெண்கள். எங்கே போனாலும் சூர்யா தான் என்னை எழுத வச்சாரு, சூர்யா தான் என்னை கைட் பண்ணாரு, இந்த புக்கு போடுறதுக்கு சூர்யா தான் அந்த பப்ளிகேஷனை காமிச்சாரு அப்படின்னு போகிற இடங்கள்லாம் போடுவாங்க. அவங்க புத்தகத்தில் குறிப்பிடுவாங்க, அவங்க விழா வச்சாலும் நம்மளை பேச கூப்பிடுவாங்க. சுயநலம் தான், ஆனாலும் அந்த நன்றி கடன் இருக்குல்ல, அது பெண்களிடம் மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த பெண்கள் எல்லாம், கடமையில் வெற்றி பெற்ற இந்த பெண்கள் எல்லாம் வெளியே போய் நிச்சயமா இதை ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகவே இந்த கடமையை பரப்புவார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்போ பெண்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அறிஞர் சொன்னது, சீன அறிஞர் மா சே துங் அப்படின்றவர் சொல்றார், ஆண்கள் 3 மலைகளை சுமக்கிறார்கள். ஆண்கள் 3 மலைகளை சுமக்கிறார்கள். என்னென்ன மலை அப்படின்னு பார்த்தோம்னா, கலாச்சார பண்பாட்டு ஆதிக்கத்தை சார்ந்த மலை சுமக்கிறான், சமூகம் தரக்கூடிய அழுத்தத்தை மலையாக சுமக்கிறான், அவனுடைய அறியாமை அதையும் அவன் மலையாக சுமக்கிறான். இந்த 3 மலைகளை ஆண் சுமக்கிறான். ஆனால் பெண் 4 மலைகளை சுமக்கிறாள். ஏன் பெண் 4 மலைனா, சனி முடிச்சு அவனையும் சேர்த்து சுமக்கிறான். ஸோ 4 மலைகளை அவள் சேர்த்து சுமக்கிறாள், அவனையும் சேர்த்து சுமக்கிறாள். எனவே பெண்கள் சுமையை இறக்க வேண்டும் என்றால் கல்வி அவசியப்படுகிறது. ஏற்கனவே நம்மளுடைய வசந்த் கிறிஸ்டின் இல்லை, இயேசுக்கு சொல்வார் பைபிளில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனவே அதிகமான பாரம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கடமை
இயேசு கிறிஸ்துவாக அழைக்கிறது, உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்க முயற்சி செய்கிறது, உங்களை இளைப்பாற செய்கிறது. மறைமுகமாக இந்த காரியத்தை நம்மளுடைய கடமை வெற்றிகரமாக செய்கிறது. நண்பர்களே, படித்தா எதையும் சாதிச்சிடலாம். கல்வி தான். கல்வி என்பது ஒரு வால். நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம வந்து ஒரு யுத்தத்தில் தான் இருக்கோம். ஜாதி, மதம், பொருளாதார ஏற்ற இறக்கம் எல்லாமே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு யுத்த காலத்தில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு போராளியாக, ஒரு போர் வீரனாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்போ நம்ம கையில் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா என்ன வேணும்னா வாள் வேணும், கேடயம் வேணும். வாளாகவும் தாக்குவதற்கு தயாரான வாளாகவும் தாக்கினால் தடுப்பதற்கான கேடயமாகவும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அம்சம் கல்வி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தில் கமல் தேவர் மகன் சொல்லுவார், போங்கடா போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடான்னு. அது அப்போது மட்டுமல்ல, இன்றைக்கும் நமக்கு தேவையான ஒரு வசனம், போங்கடா போய் முதல்ல புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா, தானாக எல்லாம் முன்னேறிட்டு இருந்தா, மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. படித்தா அறிவாளி ஆகிட முடியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க படித்தா அறிவாளி ஆகிடலாம் அப்படின்னு. நானும் சின்ன வயசில் அப்படி தானே சொன்னேன், படித்தா அறிவாளி ஆகிடலாம், படிக்க படிக்க அறிவாளி தன்மை அறிவு வந்துடும் அப்படின்னு. என்னுடைய சின்ன வயசில் பெரம்பூரில் கிருபானந்த வாரியாருடைய பேச்சை கேட்க போயிருந்தேன். அப்போ சின்ன பையன், ரொம்ப குட்டி பையன். அப்போது கிருபானந்த வாரியார் பேசுகிறாரு, படித்தா அறிவு வருமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் ஆமான்றோம். இல்லை, படித்த அறிவு தானே வரும், நம்மளுக்கு அப்படி தானே சொல்லியிருந்தாங்க, கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான், படித்தா அறிவு வரும் அப்படின்னு. படித்தா அறிவு வருமா? வரும் தானே? படித்தா சொல்லுங்கள், படித்தா அறிவு வரும் தானே? வரும், படித்தா அறிவு வரும். நாங்கள்லாம் அப்படி தான் சொன்னோம், படித்தா அறிவு வரும் அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு கிருபானந்த வாரியார், காலையில் சூரியன் வருது, நைட் ஆனால் போயிடுது. 1ஆம் தேதி சம்பளம் வருது, 30ஆம் தேதி போயிடுது. நோய் வருது, 3 வேளை 3 நாள் மாத்திரை சாப்பிட்டா போயிடுது. சொந்தக்காரன் விருந்தினர் வீட்டுக்கு வரான், 3 நாள் இருப்பான், போயிடுவான். ஆக வரக்கூடியது எல்லாம் போகக்கூடியது. இதுதான் லா, ரூல்ஸ் தான். எது வந்தாலும் ஒரு கட்டத்தில் அது போயிடும். இளமை வரும், 80-90 வயசில் போயிடும். வரக்கூடியதெல்லாம் போகக்கூடியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ புக்கு படித்தா அறிவு வரும்னா அது போயிடும் இல்லை, கண்டிப்பாக போயிட்டு தான் ஆகணும், ரூல்ஸ் பிரகாரம் போகணுமே. ஆனால் இந்த ஔவையார் உங்களை மாதிரி ஒரு பெண்மணி என்ன சொல்கிறா அப்படின்னா, புக் அறிவு படித்தா வரக்கூடிய அறிவு கொள்ளடிக்க முடியாது, திருட முடியாது, நெருப்பில் போகாது சொல்லிட்டு ஜென்மத்துக்கும் தொடரும்ன்றாங்க அந்த அம்மா. அடுத்த ஜென்மத்துக்கும் அந்த அறிவு உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்றாங்க. எப்படி அப்போ வரத்தெல்லாம் போகக்கூடியது அப்படின்னா, இந்த அம்மா மட்டும் எப்படி வந்து தொடர்ந்து ஜென்மத்துக்கும் வரும் அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க இந்த ஔவையார் மட்டும் அப்படின்னா, கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு, இந்த இறைவன் எல்லாரையும் சமமான அறிவோடு தான் படைத்திருக்கிறான். இது கொஞ்சம் அறிவு, இது நிறைய அறிவு, இந்த ஜாதிக்கு கம்மி அறிவு, அந்த ஜாதிக்கு அதிகம், இந்துக்கு கொஞ்சம் நல்ல மூளை, அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி மூளை, இஸ்லாமியருக்கு கொஞ்சம் அதிகம், அப்படியெல்லாம் இந்த கேட்டகரியை கடவுள் பார்க்கறதில்ல. அவன் எல்லாரையும் சமமான அறிவோடு தான் படைத்து விடுக்கிறான். ஆனால் அந்த அறிவின் மீது நமக்கு பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமை, நாம் பழகக்கூடிய இடத்தில் வரக்கூடிய அறியாமை, நாம் எவன் கூட சேர்ந்து இருக்கிறோமோ அவன் கூட இருக்கக்கூடிய அறியாமை, எல்லா அறியாமையும் அந்த அறிவின் மீது மூடி இருக்கிறது. புத்தகத்தை படிக்க படிக்க ஒரு அறியாமையாக விலகி 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 இயல்பாக கடவுள் கொடுத்த அறிவு என்பது வெளிப்பட்டு விடுகிறது. எனவே புத்தகம் படித்தால் அறிவு வருவதல்ல, அறியாமை விலகுகிறது. இந்த கடமை நிறுவனம் என்பது உங்களுடைய அறியாமையை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதில் நான் மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இந்த கடமை நிறுவனம் நகரத்தில் மட்டுமல்லாது கிராமத்தை நோக்கியும் நகர்கிறது. திருவள்ளூர் பகுதியிலே கடம்பத்தூர், கொடைக்கானலிலே பழங்குடி மக்கள் என நகரத்தை விட்டு கிராமத்துக்கும் அது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காரியம் என்பது கடமை செய்யக்கூடிய கடமையின் வசந்த், சத்யராஜ் உள்ளிட்ட சக நண்பர்களுக்கும் அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கும்
என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த கடமை என்பது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய சிஎஸ்ஆர் மேனேஜர் இந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ உதவி செய்தார் என்பதை, சிவராமன் எப்படி அதிகமான உதவிகளை அவர் வழியாக நாங்கள் எப்படி பெற்றோம் என்பதை நன்றியோடு வசந்த் அவர்கள் தெரிவித்தார்கள். இன்னொரு விஷயம், இந்த இடத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளம் பத்திரிகையாளராக வந்த ஸ்வேதா ராதாகிருஷ்ணன் இப்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எப்படி ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டு அவங்க சீஃப் கெஸ்டாக இப்போ இங்கே வந்திருக்காங்க. இதுதாங்க ஒரு பெரிய வளர்ச்சின்றது. எங்கே போய் கற்றுக்கிட்டோமோ அந்த இடத்துக்கு நம்ம திரும்பி வரப்போ நாம் ஒரு சீஃப் கெஸ்டாக வரோம்ல, அது அந்த நிறுவனத்துக்கான எவ்வளோ பெரிய பெருமை. இந்த நிறுவனம் இன்னும் மக்களுக்கு சேவை செய்து ஒரு பெரிய நல்ல நிலையை இந்தியா முழுக்க இந்த நிறுவனத்தை பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த நிறுவனம் வர வேண்டும். இது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லா இடத்துக்கும் பரவ வேண்டும். இருளை எல்லாம் போக்கிவிட்டு தரக்கூடிய வெளிச்சமாக இது திகழ வேண்டும் என்று கடவுள் நம்பிக்கை ரொம்ப உள்ளவன் நான். இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.